திமுக ஆட்சிகளுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. ரத்து பண்ணாங்களா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க, கொடுக்கறாங்களா? சொல்லுங்க, கொடுக்கறாங்களா? ஏமாத்திட்டாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசல் உயர்ந்து போச்சு, வேலையில திண்டாட்டம், மின்சார கட்டணம் உயர்வு, இப்படி வரி மேல வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கினாங்க, அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா? திரு ஸ்டாலினையும் உதயநிதியை நம்பி கூட்டுறவு சங்கத்துல தாங்கள் அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததுதான் மிச்சம். எவ்வளவோ பொய், லட்ச பொய். திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க, கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க? அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி பொருளை புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி. திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? இல்லையே, அத்தனையும் பொய். உங்களுடைய ஆட்சியில முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? குறைச்சாங்களே. பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 3 ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க, டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. இதுவரைக்கும் குறைச்சிருக்காங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலா கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க, கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா? அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தும் சொல்றாங்க. நீ 150 நாளா உயர்த்தாட்டி பரவாயில்ல, ஏற்கனவே 100 நாள் வேலை புரிந்த அந்த பெண் ஊழியருடைய அந்த நாளை குறைச்சிட்டீங்க. பல ஊராட்சி கடையில 100 நாள் வேலை திட்டம் இப்ப 50 நாள் வேலை திட்டம் ஆகிட்டு. எப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி. தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாளில் 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னீங்க, அதுவும் செய்யல. ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க, கொடுக்கறாங்களா? சொல்லுங்க, கொடுக்கறாங்களா? ஏமாத்திட்டாங்களா? அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கினாங்க, அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே திமுக குறிப்பிட்டிருந்தது. அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா? இல்ல. திமுக ஆட்சிகளுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. ரத்து பண்ணாங்களா? இல்ல. முதியோர்களுக்கு அவர்கள் வாங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்படும், அதுவும் உயர்த்தல. அதோட அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரும் சொன்னாங்க, அந்த அரசு ஊழியருக்கும் நாமத்தை போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பிறகு நம்முடைய குழந்தைகள் கல்வி கற்க வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம். அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற 4 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இதுவரைக்கும் 50,000 பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க. 50,000 பேர் தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக உதவிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆக 5 லட்சம் ஆயிடுது. ஆனா 50,000 பேர் தான்
இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அந்த வாக்குறுதியும் பொய். மாத ஒரு முறை மின்கட்டணம் சொன்னாங்க, செஞ்சிருக்காங்களா? மாத ஒரு முறை மின்கட்டணம் செஞ்சிருக்காங்களா? ஆக எவ்வளவோ பொய், பச்சை பொய். அதோட இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி உயர்ந்து போச்சு. வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இதற்கிடையில மின்சார கட்டணம் உயர்வு, வீட்டு வரி நகரத்தில் உயர்வு, கடவரி உயர்வு, பீக்கவர் மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இந்த தினம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தன்னுடைய பம்பு செட் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். மும்முனை மின்சாரம், 3 பேஸ் கரண்ட். விவசாய பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். இப்ப அதுவும் இல்ல. வறட்சி 2248 கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு. பயிர் காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம், இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகை பெற்றுத்தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் மக்காச்சோளம் அதிகம். அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் எல்லாம் இன்னைக்கு கடலூர் பல்வேறு பகுதியில் மக்காச்சோளம் அதிகமா நம்முடைய விவசாயி பயிரிடுறாங்க. நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அமெரிக்கன் படைப்புகள் வந்து அந்த மக்காச்சோள பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக 186 கோடி நான் கொடுத்தேன். அடுத்த ஆண்டு அதோட மக்காச்சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகளுக்கு அமெரிக்கன் படைப்புகள் விழுந்தவுடனே எங்கெல்லாம் அந்த அமெரிக்கன் படைப்புகள் விழுந்ததோ அந்த விவசாய தோட்டத்திலே அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து 48 கோடிகளை அடித்து அந்த விவசாயிகளுடைய பயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒன்றாவது நீ செஞ்சிருக்கிறியா? சொல்லுங்க பார்க்கலாம். பயிர் கடை, விவசாயிகளாகிய பயிர் கடை, நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை தள்ளுபடி செஞ்சது நாம. திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க தேர்தல் நேரத்தில். 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்தீர்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கூட்டுறவு அமைப்பிலே அடமானம் வைத்து அந்த நகையை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய மகளிரும் பார்த்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தா 5 பவுன் கொண்டு போய் வச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணிட்டு போய் 10 பவுன் 2ஆ வெட்டி 3ஆ வெட்டி 3 பேருக்கு மேல கொண்டு போய் சொசைட்டில வச்சாங்க. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். எவ்வளவு பேர் கணக்கு போட்டாங்க? 48 லட்சம் பேர் இந்த 5 சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே அவர்களுடைய நகை வச்சு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவருடைய அமைச்சர், அந்த துறையுடைய அமைச்சர், தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லிட்டார். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாரு, எப்படி நம்ம சகோதரிகளை ஏமாத்திருக்காங்க பாருங்க. பாவம் ஒன்னா இருந்த சைனை 3ஆ வெட்டி கொண்டு வச்சு அவனுக்கு தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லி முதலே அறிவிச்சிருந்தா நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும் அந்த நகை கொண்டு போய் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை வச்சிருக்க மாட்டாங்க. 48 லட்சம் பேர் வச்சு 35 லட்சம் பேருக்கு தான் அந்த பணம் கிடைச்சது. நகை வைத்தவர்களுக்கு பணம் கிடைத்தது. அது எப்படி? 5 சவரன் வச்சவர்களுக்கு கிடைக்கல,
2 பவுன் 3 பவுன் 1/2 பவுன் இப்படி வச்சவங்களுக்கு தான் அந்த உதவி கிடைச்சது. மீதி எவ்வளவு? 13 லட்சம் பேர் சொசைட்டில நோட்டீஸ் விட்டுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கடன் தள்ளுபடி இல்ல, வாங்கிய பணத்தை வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டான். அந்த குறிப்பிட்ட காலத்துல வட்டியுடன் கொடுக்கலைன்னா அபராத வட்டி போட்டுட்டான். நகையே மொழிகி போச்சு. ஆக திரு ஸ்டாலினையும் உதயநிதியை நம்பி கூட்டுறவு சங்கத்துல தாங்கள் அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததுதான் மிச்சம் திமுக ஆட்சியில. அப்படி மக்களை ஏமாற்றுகிறவர்கள், மகளிரை ஏமாற்றுகிறவர்கள், பெண்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாளர் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.